ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலம் வென்று சிந்து அசத்தல். ஒலிம்பிக் தனிநபர் பிரிவில் 2 பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாறு படைத்தார் சிந்து. பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் உள்ளிட்டோர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு விசாரிக்கிறது. சென்னை மீன் மார்க்கெட்டுகளில் கூட்டம் கூடுவது தடுக்கப்படும் என கமிஷனர் ககன்தீப் சிங் பேடி அறிவிப்பு. எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள இடங்களில் கூடுதலாக தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதி. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக தலைமை பொறுப்பை ஏற்றது இந்தியா. இதற்கு முன்னர் 8 முறை இந்த பொறுப்பு வகித்துள்ளது. பென்னிகுயிக் நினைவு இல்லத்தில் கலைஞர் நூலகம் அமைக்கும் முயற்சிக்கு அதிமுக எதிர்ப்பு. யாருக்கும் ஆட்சேபனை இல்லாத இடத்தில் நூலகம் அமைக்க வேண்டும் என இபிஎஸ் ஓபிஎஸ் அறிக்கை. மத்திய அரசு ஒன்றியம் என்றால் மாநில அரசு பஞ்சாயத்தா என ராஜா கேள்வி. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக ஒரு ஏமாற்று சர்க்கார் என சாடல். மதுரையில் 500 ரூபாய்க்கு மீன் வாங்கினால் 100 ரூபாய் பெட்ரோல் இலவசம். போட்டி போட்டு மீன் வாங்கி பெட்ரோல் கூப்பனை வாங்கி சென்ற மக்கள். மூன்றாவது அலை தவிர்க்க முடியாததாகிவிடுமோ என ஓபிஎஸ் அறிக்கை. மக்களை காக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. தாய்ப்பால் தினத்தை முன்னிட்டு கவர்னர் தமிழிசை வீடியோ வெளியீடு. தாயும் செய்யும் நலமாக இருக்க தாய்ப்பால் அவசியம் என வலியுறுத்தல். சென்னையில் கூட்டத்தை கூட்டும் கடைகளுக்கு அபராதம். கோவிடை மறந்த மக்கள் மீன் மார்க்கெட்டில் குவிந்தனர். நாளை சென்னை வருகிறார் ஜனாதிபதி. கிண்டியில் போக்குவரத்து மாற்றம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் 32வது ஒலிம்பிக் போட்டி நடக்கிறது. இதில் பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையர் வெண்கல பதக்கத்துக்கான போட்டியில் இந்தியாவின் சிந்து சீனாவின் ஜியாவோ மிங்கை எதிர்கொண்டார். முதல் செட்டை சிந்து 21-13 என கைப்பற்றினார். 53 நிமிட போராட்டத்தின் முடிவில் சிந்து 21-13, 21-15 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று வெண்கல பதக்கத்தை தட்டிச் சென்றார். ஒலிம்பிக் வரலாற்றில் தனிநபர் பிரிவில் 2 பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என புதிய வரலாறு படைத்தார் சிந்து. கடந்த 2016 ரியோ ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற இவர் இம்முறை டோக்கியோவில் வெண்கலம் கைப்பற்றினார். இதுவரை 1 வெள்ளி 1 வெண்கலம் வென்ற இந்தியா பதக்கப்பட்டியலில் 59வது இடத்தில் உள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் அல்லாத நாடுகள் மாதம் ஒருமுறை கவுன்சிலுக்கான தலைமை பொறுப்பை ஏற்று வருகின்றன. அந்த வகையில் இந்தியா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. இதற்கு முன்னர் 8 முறை இந்தியா இந்த பொறுப்பை வகித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ட்விட்டரில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் மிதவாதிகளின் குரலாகவும் சர்வதேச சட்டங்களின் ஆதரவாளராகவும் பேச்சுவார்த்தையை ஆதரிக்கும் நாடாகவும் இந்தியா இருக்கும் என தெரிவித்துள்ளார். பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் என் ராம், சசிகுமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி ஜான் பிரிட்டாஸ் மற்றும் வழக்கறிஞர் எம்எல் சர்மா ஆகியோர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளனர். பெகாசஸ் உளவு மென்பொருளுக்கு அரசு உரிமம் பெற்றதா, உளவு பார்ப்பதற்காக அதனை பயன்படுத்தியதா என்பதை தெரிவிக்க அரசுக்கு உத்தரவிடுமாறு கோரியுள்ளனர். இந்த உளவு மென்பொருள் அரசாங்கங்களுக்கு மட்டுமே விற்கப்படுகிறது. உலகளாவிய ஊடகங்கள் தங்கள் விசாரணையில் இந்தியாவில் பெகாசஸ் பயன்படுத்தி 142க்கும் மேற்பட்ட நபர்கள் கண்காணிக்கப்பட்டதாக கூறியதையும் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். பெகாசஸ் விவகாரம் மழைக்கால கூட்டத்தொடரிலும் எழுப்பப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியின் தலைமையில் சுதந்திரமான விசாரணை தேவை என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. அதனை நிராகரித்த மத்திய அரசு அதிகாரப்பூர்வமற்ற எந்த ஒரு கண்காணிப்பும் நடத்தப்படவில்லை என்றது. இந்நிலையில் பெகாசஸ் தொடர்பான மனுவை வரும் 5ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி NV ரமணா மற்றும் நீதிபதி சூரியகாந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரிக்கிறது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஒரு அறிக்கை விடுத்துள்ளனர்.
பல இடையூறுகளுக்கு இடையில் சொந்த பணத்தை செலவு செய்து முல்லை பெரியாறு அணையை உருவாக்கி தென் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகுத்த பென்னி குயிக் நினைவு இல்லத்தை இடித்துவிட்டு கலைஞர் நூலகம் அமைக்க திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. இதை உறுதிப்படுத்தும் வண்ணம் மதுரையில் அந்த பொதுப்பணித்துறை கட்டடத்தில் பென்னி குயிக் வாழ்ந்ததற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என மாவட்ட கலெக்டர் கூறியுள்ளார். ஒரு வரலாற்றை அழித்து இன்னொரு வரலாற்றை உருவாக்க நினைப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசின் இம்முடிவு சரித்திரத்தை சிதைப்பதற்கு சமம். எனவே யாருக்கும் ஆட்சேபனை இல்லாத இடத்தில் கலைஞர் நூலகம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தென் தமிழக மக்களின் எதிர்ப்பை மீறி பென்னி குயிக் வாழ்ந்த இல்லத்தில் கலைஞர் நூலகம் அமைக்கப்படுமானால் அதிமுக போராட்டத்தில் குதிக்கும் என கூறியுள்ளார். சென்னை மீன் மார்க்கெட்டுகளில் கூட்டம் கூடுவதை தடுக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி கமிஷனர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். ICMR சர்வே அடிப்படையில் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள இடங்களில் கூடுதலாக தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கோவிட் எப்படி தொற்று எப்படி அதிலிருந்து மக்கள் தவிர்க்கலாம், மக்கள் எப்படி முகக்கவசம் போட வேண்டும், எப்படி ரொம்ப கூட்டத்தில் போக வேண்டாம், அதெல்லாம் விழிப்புணர்வு பிரசாரம் இன்னைக்கு வேன்ஸ் மூலமாக கொடுக்கப்பட்டு வருது. ஆகஸ்ட் 1 உலக தாய்ப்பால் தினமும் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலக தாய்ப்பால் வாரமும் அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தாயும் குழந்தையும் நலமாக இருக்க தாய்ப்பால் கொடுப்பது அவசியம், அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றார். தாய்ப்பால் கொடுப்பதன் மூலமாக தாய்க்கும் பலன் கிடைக்கிறது, சேய்க்கும் பலன் கிடைக்கிறது. தாய்மார்கள் மார்பக புற்றுநோயில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். அதே போல கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை பிரச்சனைகளில் இருந்தும் பாதுகாக்கப்படுகிறார்கள். உடலில் கொழுப்பு சேராமல் தடுத்து அதன் மூலம் உடல் மெலிந்து அவர்கள் அழகாகவும் காட்சியளிக்கிறார்கள். எல்லாவற்றிலும் அவர்கள் ஒரு பாதுகாப்பான தன்மையை பெறுகிறார்கள். அதே பாதுகாப்பு தன்மையை குழந்தையும் பெறுகிறது. குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, ஜீரண சக்தி அதிகரிக்கிறது, எல்லா சக்தியும் அதிகரிக்கிறது. ஆக தாயும் சேயும் நலமாக இருக்க வேண்டும் என்றால் தாய்ப்பாலை கொடுப்பதற்கான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம். ராணிப்பேட்டை சோளிங்கரில் ஆண்டுதோறும் ஆடி கிருத்திகையில் பக்தர்கள் காவடி எடுத்து முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கம். கோவிட் ஊரடங்கு தளர்வில் கோவில்கள் திறக்கப்பட்டு இருந்ததால் காவடி தயாரிக்கும் தொழிலாளர்கள், பூ, காய்கறி வியாபாரிகள் கடன் வாங்கி முதலீடு செய்தனர். ஆனால் தொற்று அதிகரித்து வருவதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3 நாட்களுக்கு அனைத்து கோயில்களிலும் தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆடி கிருத்திகை திருவிழாவை நம்பி முதலீடு செய்த வியாபாரிகள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை அடைந்துள்ளனர். சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்தவர் அலெக்ஸ், வயது 28, ரவுடி. 2020 அதே பகுதியை சேர்ந்த கருணாகரன் என்பவரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தார். நள்ளிரவில் செல்போனில் பேசிக்கொண்டே வீட்டிலிருந்து வெளியே வந்த அலெக்ஸை 3 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்றனர். தாயார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தேடி வந்த நிலையில் அதே பகுதியில் அலெக்ஸ் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார். மர்ம ஆசாமிகள் கத்தியால் குத்தி கொலை செய்திருந்தனர். கருணாகரன் கொலைக்கு பழிக்கு பழியாக அலெக்ஸ் கொல்லப்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது. மத்திய அரசு ஒன்றிய அரசு என்றால் மாநில அரசு பஞ்சாயத்தா என்றும் ஸ்டாலின் பஞ்சாயத்து தலைவரா என்றும் ராஜா கேள்வி எழுப்பினார். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக ஒரு ஏமாற்று சர்க்கார் என்றும் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு ஒன்றிய அரசுனா மாநில அரசு பஞ்சாயத்து. பஞ்சாயத்துக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்க முடியாது, அக்கௌண்டன்ட் தான் இருக்கும். அதனால இது ஆரம்பித்து வச்ச அக்கௌண்டன்ட் பிடிஆர் தியாகராஜனா சொல்லியிருக்கிற எல்லா விதங்களும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாக்குறுதியும் செயல்படுத்தப்படவில்லை. சட்டமன்றம் கூடின உடனே நாளே நீட்டு ரத்து பண்ணுவேன்னு சொன்னார்ல, ரத்து ஆகிடுதா? பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைச்சிருக்கா? டீசலுக்கு 4 ரூபா, கேஸுக்கு 100 ரூபா மானியம், குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம். இப்படி ஒரு ஏமாற்று சர்க்கார் வச்சுன்னு ஒப்பீனியன் சொல்லுன்னு கேட்குறீங்களே, ஏமாற்று சர்க்கார். தட் இஸ் மை ஒப்பீனியன். ஓகே. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் கோவிட் பரவல் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்.
அதில் கடந்த சில நாட்களாக கோவிட் குறித்த அரசின் அறிக்கையை பார்க்கும்போது 3வது அலை தவிர்க்க முடியாததாகிவிடுமோ என்ற சூழ்நிலை எழுந்துள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ளார். 20 மாவட்டங்களில் கோவிட் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. கட்டுப்பாடுகளை சரியாக நடைமுறைப்படுத்தாததே இதற்கு காரணம் என OPS கூறியுள்ளார். சென்னையின் சில இடங்களையும் வழிபாட்டு தலங்களையும் மூடியதை வரவேற்ற அவர், மீத இடங்களில் கோவிட் விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றார். 3வது அலையிலிருந்து மக்களை காக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜை செய்யப்பட்டது. ஆடிப்பூர திருவிழா 10 நாட்கள் நடக்கிறது. 4ஆம் தேதி அம்பாளுக்கு வளைகாப்பு வைபவமும் 10ஆம் நாளில் ஆடிப்பூர முளைப்பாரி கட்டும் வைபவமும் நடக்க உள்ளது. கோவிட் பரவலால் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மதுரை சொக்கிக்குளம் பகுதியில் உள்ள மீன் விற்பனை நிலையத்தில் 500 ரூபாய்க்கு மேல் மீன் வாங்குபவர்களுக்கு 100 ரூபாய் மதிப்புள்ள பெட்ரோல் கூப்பன் இலவசமாக வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனால் காலை முதல் பொதுமக்கள் மீன் வாங்க குவிந்தனர். கடல் மீன்கள், நண்டு, இறால் உள்ளிட்டவை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. மக்கள் போட்டி போட்டு மீன் வாங்கினர். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் கூப்பனை வாங்கி சென்றனர். விலை எப்படி நாங்கள் வாங்குறோமோ அதே விலை தான். இந்த பெட்ரோல் கொடுக்கறதுனால விலை ஏற்றம்லாம் ஒன்றும் பண்ணலை. மீன் விலையில் விற்பனைக்காக இவங்க இது பண்ணுறாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் பயனுள்ள ஸ்கீமாக இது இருக்குது. மக்களுக்கோட இந்த கொரோனா டயத்தில் இது இருக்கிறதுனால இந்த பெட்ரோலுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கொடுக்கலாம். ஆனால் மீனில் எந்த வித விலை கூட்டுறமோ குறைவோ எல்லாம் அதே விலை தான், அதே விலைக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோடைய தரம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபரு. வேலூர் காட்பாடி அருகே குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை போலீசார் கிறிஸ்டியான்பேட்டை சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது லாரியில் 31 டன் ரேஷன் அரிசி கர்நாடகாவுக்கு கடத்தி செல்ல முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. 622 மூட்டைகளில் இருந்த ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். கர்நாடகாவின் பங்காருப்பேட்டையை சேர்ந்த பாலு, கோபி மற்றும் சென்னையைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் பிரபு ஆகிய 3 கைது செய்தனர். மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1 முதல் டிசம்பர் 15 வரை பாசனத்திற்கு கிழக்கு மேற்கு கால்வாயில் 9.5 TMC தண்ணீர் திறக்கப்படும். 2007 ஆகஸ்டில் திறக்கப்பட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அணை நீர்மட்டம் குறைவாக இருந்ததால் குறித்த நாளில் நீர் திறக்கவில்லை. இப்போது நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் 13 ஆண்டுகளுக்கு பிறகு கால்வாயில் காலை 11 மணி அளவில் முதல் கட்டமாக 500 கன அடி நீர் திறக்கப்பட்டது. சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் உள்ள 4500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இந்தியாவில் மேலும் 41,000 பேருக்கு தொற்று உறுதியானது. மொத்த பாதிப்பு 3.16 கோடியாக உள்ளது. மேலும் 541 பேர் இறந்ததால் மொத்த பலி 4.24 லட்சத்தை தாண்டியது. மேலும் 39,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 3.8 கோடியை தாண்டியது. 4,10,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். மொத்த பாதிப்பில் 50% பதிவாகி வரும் கேரளாவில் 20,624 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. அடுத்த இடத்தில் உள்ள மகாராஷ்டிராவில் 6,959 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக அங்கு அதிக இறப்பு பதிவாகி வருகிறது. நேற்று 225 பேர் இறந்தனர். புதுச்சேரி சண்முகாபுரத்தைச் சேர்ந்த ஸ்டாலின், லட்சுமி நாராயணி தம்பதியின் 3 வயது மகன் யாஸ்வின். தற்போது யாஸ்வின் அதிக ஞாபக சக்தி கொண்டவர் என கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்துள்ளார். போட்டோக்களை பார்த்து தலைநகரம், தேசிய தலைவர்கள், விலங்குகள், பறவைகள், மரங்கள் மற்றும் மலர்களின் பெயர்கள் என 250க்கும் மேற்பட்டதை சரியாக கூறுகிறார். UK, London, Cuba, Switzerland, Switzerland, Mexico, City, India, Delhi. மகனின் திறமையைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்துள்ள தாயார் லட்சுமி நாராயணி அவரை விண்வெளி வீரராக்குவதே லட்சியம் என தெரிவித்தார். இந்த கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மூலமா நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுனால ஃபியூச்சர்ல இந்த குழந்தைங்களுக்கு ஒரு சர்டைன் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காவே தோணுது என்னன்னா நம்ம இன்னும் இப்ப நான் என் பையன் கிட்ட என்ன சொல்லுவேன்னா இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் வாங்கணும், நிறைய நம்ம பண்ணணும் அப்படிங்கிற தாட் எங்களுக்கும் இருக்கு. ஆஸ் வெல் அவனுமே அம்மா நம்ம படிக்கலாமா, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உட்காந்து படிப்பாங்க.
திருக்குறள் சொல்லுவாங்க, ஆத்திச்சுடி சொல்லுவாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் குழந்தைங்களுடைய டேலண்ட்ஸை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. கேரளா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் கோவிட் நெகட்டிவ் சான்றிதழ் கொண்டுவர வேண்டும் என கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. அதிகபட்சம் 72 மணி நேரத்திற்கு முன்பு எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நோய் தொற்றுடன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருபவர்களை கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ காரணங்கள் மற்றும் இறுதி சடங்குகளில் பங்கேற்க வருவோருக்கு கோவிட் பரிசோதனைகள் செய்யப்படும் என கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அருகே ஆனைக்கல் விலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் திடீரென காட்டுத்தீ பற்றியது. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீ மளமளவென பரவி வருகிறது. காட்டுத்தீயால் அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. களக்காடு புலிகள் காப்பக ஊழியர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் 50 பேர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் கோவிட் தடுப்பூசி பற்றாக்குறை நிலவுவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் தொடர்ந்து கூறி வருகிறார். ஜூலை 2ஆம் தேதி வெளியிட்ட டுவீட்டில் ஜூலை மாதம் வந்துவிட்டது, தடுப்பூசி போதிய அளவு வரவில்லை என தெரிவித்திருந்தார். இன்று வெளியிட்ட டுவீட்டில் ஜூலை மாதம் போய்விட்டது, தடுப்பூசி பற்றாக்குறை இன்னும் போகவில்லை என கூறியுள்ளார். தடுப்பூசி பற்றாக்குறை குறித்த பத்திரிகை செய்திகளையும் அவர் வீடியோவாக வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் கோவிட் கட்டுக்குள் வந்துள்ளதால் தளர்வுகள் அறிவிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து காரைக்காலில் வாரச்சந்தை திறக்க கலெக்டர் அனுமதி வழங்கியுள்ளார். கோவிட் தடுப்பு விதிமுறைகளை வியாபாரிகளும் பொதுமக்களும் பின்பற்றுமாறு மைக் மூலம் நகராட்சி ஊழியர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். வாரச்சந்தையில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகள் அமைத்து தருமாறு வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இன்றைக்குதான் இந்த சந்தை வார சந்தை திறந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் விளம்பரம் பத்தாத்தாலையும் விளம்பரம் அதிகரித்து கொடுத்தால் மக்கள் வருகை அதிகமாக இருக்கும். விவசாயிகள், வியாபாரிகள், சிறு வியாபாரிகள்லாம் ரொம்ப கடுமையாக இந்த கொரோனா காலத்தில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து உள்ளார்கள். இந்த வார சந்தை தொடர்ந்து நடைபெறுவதற்கு புதுவை அரசாங்கம் நல்ல பாதுகாப்பு வசதிகள், போக்குவரத்து வசதிகள் மற்றும் மழை காலத்தில் மக்கள் வந்து போவதற்கு வேண்டிய உபகரணங்கள் செஞ்சு கொடுக்கும்படி விவசாயிகள் சார்பாகவும் வியாபாரிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். கேரளாவில் கடந்த மாதம் கர்ப்பிணி பெண்ணுக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவரை 63 பேர் ஜிகாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவை தொடர்ந்து மகாராஷ்டிரா பூனே மாவட்டத்தில் முதல் முறையாக ஜிகா வைரஸ் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 50 வயதான பெண்ணுக்கு பாதிப்பு உறுதியாகியுள்ளது. அவரது குடும்பத்தினர் அனைவருக்கும் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜிகா வைரஸ் குறித்து மக்கள் பீதியடைய தேவையில்லை என சுகாதாரத்துறை கூறியுள்ளது. திருச்சி லால்குடி அருகே வாளாடி பகுதியில் பிரேம் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. முதலில் அக்கம்பக்கத்தினர் தீயை அணைக்க முயன்றனர். உள்ளே இருந்த சோடா பாட்டில்கள் வெடித்து சிதறும் சத்தம் கேட்டதும் யாரும் செல்லவில்லை. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கடையில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாயின. தீ விபத்தால் திருச்சி சிதம்பரம் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆடி கிருத்திகை, ஆடிப்பெருக்கு வழிபாடு கூட்ட நெரிசலை தவிர்க்க இன்று முதல் 3 நாட்களுக்கு கோயில்களை மூட தஞ்சை கலெக்டர் உத்தரவிட்டார். பெரிய கோயிலும் மூடப்பட்டது. இது தெரியாமல் வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கல்லணையிலும் 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் தேதி காவிரி, வெண்ணாறு உள்ளிட்ட ஆறுகள் படித்துறைகளில் கூடக்கூடாது எனவும் கலெக்டர் எச்சரித்துள்ளார். தொற்று குறைந்து வந்த நிலையில் சென்னை, கோவையில் தற்போது தொற்று அதிகரித்து வருகிறது. சென்னையில் இன்று முதல் மார்க்கெட்டுகள், கடை வீதிகள், போலீஸ் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளால் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படுகிறது.
நெரிசல் மிகுந்த கடைகளுக்கு உடனடி அபராதம் விதிக்கப்படுகிறது. அனைத்து கடைகளிலும் சானிடைசர் வைக்கப்பட்டுள்ளதா, சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்படுகிறது. அளவுக்கு அதிகமான கூட்டத்தை கூட்டும் கடைகள், நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.